காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடியது கன்னிராசி. இந்த இடத்துல சனி இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களோட லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 6ஆம் பாவம்னாலே கடன், நோய், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, எதிரி எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்ப்போம். அதுதான் நமக்கு தொழிற்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாவும் இருக்கு. சோ இந்த இடத்துல சனி வரும்போது எப்படி இருப்பீங்க? பொதுவாங்க ஒரு புத்திசாலித்தனம், தெளிவான ஒரு வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வியூகம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய கால்குலேஷன்ஸ் தப்பாவே தப்பாவது அப்படின்னு சொல்லுவாங்களே. தொழில் ரீதியா இவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல சிந்தனையாளர்களா இருப்பாங்க. தெளிவான ஒரு நிலை இருக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சனி இருக்கும்போது சகோதரிகள் வழியாக பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஒரு குடும்பம் சார்ந்த விஷயம் வரும்போது இந்த சொத்துக்கள் பங்கு போட்டுக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சிக்குள்ள எங்க குடும்பம் மாதிரி கிடையாதுங்க. நாங்கெல்லாம் எங்க உறவுகள் வந்து எனக்கு ஒண்ணு என் தங்கச்சி இது துடிப்பா, எங்க அக்கா துடிப்பா, எனக்கான உறவுகள் அப்படி இருந்தது. அப்படி எத்தனை பேர் பார்த்திருக்கோம். இந்த கரெக்டா இந்த இடத்துல சனி வரவங்களுக்கு ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். சொத்துக்கள் எப்ப பங்கு போடுறாங்களோ அன்னைக்கு வந்து குடும்பம் பிளவுக்கு போகும். நீயா நானான்ற போட்டி வரும். உண்மையான குணங்கள் நிறைய பேருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி விஷயங்கள்ல பிளவுகளையும் பிரிவினைகளையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வரதுக்கான கொடுப்பனை இருக்கும்.